செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். முதல்வர் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்? அவருடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். செஞ்சால் புயல் பாதிப்பு காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னையிலிருந்து தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அந்த வெள்ள பாதிப்பு பகுதிகளை நேரடியாக பார்ப்பதற்காக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் தற்போது ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகாரிகள் குறிப்பாக இந்த கடப்பாக்கம் இந்த கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் பல இடங்களில் மரங்கள் விழுந்ததன் காரணமாக பல இடங்களில் மின்சார பாதிப்பு துண்டிப்பு ஏற்பட்டு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் சீரமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்று அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். அந்த பகுதியில் இருக்கிற பாதிப்புகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் மின்வாரிய மூத்த அதிகாரிகள் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் உட்பட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல்வர் ஆய்வின் போது உடன் இருக்கிறார்கள். பல்வேறு பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் அவர்களிடம் விளக்கி வருகிறார்கள். குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் மாமல்லபுரம் கடந்து அந்த பல்வேறு பகுதிகளில் செய்யூர் தாலுகா பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள், இந்த கடுமையான காற்றின் காரணமாக மரங்கள் சாய்ந்து ஏற்பட்ட பாதிப்புகள், கனமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து அங்கு இருக்கிற அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகள் எங்கே இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து செய்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். கடப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற அந்த பகுதியில் தற்போது என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். இதனை ஆய்வுகள் முடித்த பிறகு அவர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளார். நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.